Hi friends, welcome to Old Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடக்கூடிய ரொம்ப எல்லாருமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பட்டர் சிக்கன் ரெசிபி. நம்ம எப்படி வீட்லயே ஈஸியா டேஸ்டியா செய்யலாங்கிறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இன்னைக்கு பட்டர் சிக்கன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 கிராம் போல சிக்கன் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு போன்லெஸ்ஸா எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மசாலாலாம் அப்ளை பண்ணி ஒரு மேரினேஷன் பண்ணிடலாம். இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல தயிர் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 1.5 டீஸ்பூன் போல ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல. இதுல கொஞ்சமா லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் நல்லா மேரினேஷன் ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 1/2 hour நல்லா நம்மளுக்கு ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. ஒரு 1/2 hour தாண்டியே ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சிருக்கோம். பட்டர் சிக்கனுக்கு மெயினே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் தான். ஸோ இதுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமா ஆயிலும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம வந்து ஏற்கனவே வந்து மேரினேஷன் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சிக்கனை வந்து இதுல போட்டுக்கலாம். சிக்கன் வந்து நம்ம நல்லா குக் ஆனாலே போதும். நல்லா 2 சைடும் மாத்தி போட்டு நல்லா வந்து சிக்கனை குக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிட்டு அவுட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சிக்கனை மட்டும் நம்ம வந்து தனியா தூர எடுத்துடலாம். சிக்கன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பட்டர் சிக்கனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேவில மெயினா உள்ளது வந்து தக்காளி தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு தக்காளி இந்த வெங்காயம் மசாலாலாம் எடுக்கிறோங்கிறது மெயின் டேஸ்ட் கொடுக்கும். இதுல வந்து வெங்காயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 பங்கு எடுத்தீங்கன்னா தக்காளி வந்து 4 பங்கு எடுக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன வெங்காயமும் 4 பழுத்த தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க குவான்டிட்டி எவ்வளவு செய்றீங்களோ அதுக்கேற்றால முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண பட்டர் ஆயில் எல்லாமே இருக்குது. இதுல கொஞ்சமா மட்டும் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன அன்னாச்சி பூ இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து இந்த ஆயில்ல வந்து குக் ஆகணும். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே பண்றதுனால டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஒரே இதுல பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தனித்தனியா கூட பண்ணிக்கலாம். இப்போ இதே ஆயில்ல நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கணும். வெங்காயம் போட்டு லைட்டா வதங்கினாலே போதும். நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக் ஆறப்பவே நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 7 கேஷ்யூ நட் சேர்த்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி வந்து இந்த பட்டர் சிக்கனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ண தான் போறோம். அதனால கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். இதுவே ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏத்தால ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் போல நான் இதுல தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மூடி வச்சு நல்லா குக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. அந்த வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ நட் எல்லாமே வந்து நல்லா குக் ஆயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து அரைபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். அப்படியே டைரக்டா சேர்க்க கூடாது. ஏன்னா பட்டர் சிக்கன் வந்து ரொம்ப கிரீமியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்து அதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு அந்த தக்காளியோட தோல், நம்ம வந்து பட்டை ஏலக்காய்லாம் போட்டோம்ல, ஸோ அதோட அந்த சக்கைகள் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ ஃபில்டர் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா சேம் பாட்டில் தான் வச்சிருக்கேன். ஆல்ரெடி அந்த மசாலாலாம் நம்ம கிரைண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அதே இதில் பண்றப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அப்படியே அடுப்புல வச்சு லைட்டா ஹீட் பண்ணாலே போதும். இந்த பட்டர் சிக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீம் வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ் கிரீம், குக்கிங் கிரீம் எதனாலும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச வெந்தய கீரையோட இலை. இது நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே கிடைக்கும். நீங்க அது கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பட்டர் சிக்கன் இந்த மாதிரி கிரேவி பண்றப்ப யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டர். ஸோ இதுதான் வந்து இந்த பட்டர் சிக்கனுக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இப்போ பாத்தீங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கஸ்தூரி மேத்தியை நல்லா கையால நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலயே நம்ம எடுத்து வச்சிருந்த க்ரீமையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த க்ரீம் வந்து நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகணும். இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே கலர் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஃபைனல் டச்சிங்காக நம்மளோட பட்டர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளோட பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். குக் ஆயிடுச்சு. இதோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் லைட்டாக ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பட்டர் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குப்பூஸ் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். பாருங்க, சூப்பராக இருக்கு. கஸ்தூரி மேத்தியோட ஃப்ளேவர், இந்த கிரேவியோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றத விட அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்யூ.